அந்த ஓலைகளை என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். சொல்லும்போது அவங்களே ஆச்சரியப்படுற மாதிரி தகவல்கள்லாம் அதில் வரும். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் எங்கேயே இருக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? தோல் வியாதி இருக்குது. இந்த தோல் வியாதிக்கு எனக்கு நான் எங்கேன்னு போகிறேன், சரியாகல. எனக்கு இதில் உங்கள் முறைகளில் ஏதாவது இருக்குதா, குறிப்புகள் இருக்கா, எனக்கு சொல்லுங்கள். அவளையை பார்த்து நம்ம சொல்கிறோம், இது மாதிரி நீங்கள் தத்து குழந்தை, உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் 2 பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அப்போ 2 பேரண்ட்ஸில் ஒன்று வந்து பேரண்டல், இன்னொன்று வந்து அடாப்டட். நாடி ஜோதிடம் அப்படின்னாலே நம்மளை நாடி வர்றது, நீங்களாம் நாடி வந்து பார்க்குறது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் வந்து ஃபாரினில் இருக்கேன், யூஎஸில் இருக்கேன், லண்டனில் இருக்கேன், எங்கேயோ இருக்கேன், ஆனால் நான் தமிழ் ஆள் தான். என்னால் நாடி உங்களிடம் வர முடியாது. நான் பார்க்கலாமா? எனக்கு ஆன்லைனில் பார்த்தா எனக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு துல்லியமான தீர்வு கிடைக்குமான்னு கேட்குறாங்களே சார், இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஸ்ரீ மகாசிவ அகத்திய சூட்சம நாடி ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கோபிநாத் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா சார். கடந்த முறை நாடி ஜோதிடம்னா என்ன அப்படின்றது டாப் டு பாட்டம் எல்லாமே ஓப்பனாக பேசிட்டோம் சார். இன்றைக்கி நாடி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பல சூட்சமங்கள் பற்றி பேசலாம் சார். நீங்கள் நிறைய பேருக்கு நாடி ஓலைச்சுவடி படிச்சிருப்பீங்க. அதில் படிக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது, ஓலையில் இப்படி கூட வருமானு சொல்லிட்டு நானே ஆச்சரியப்பட்ட விஷயம்னு ஏதாவது இருக்கா சார்? இருக்காங்கம்மா, நிறையா இருக்காங்க. நம்ம உள்நாட்டிலையும் இருக்காங்க, வெளிநாட்டிலையும் இருக்கிறாங்க. நம்ம உள்நாட்டு மக்கள் நம்மளை நேராக வந்து சந்திக்கிறாங்க. வெளிநாட்டு மக்களுக்கு நம்ம இணையதளம் மூலயமா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலயமா நம்ம படிக்கிறோம். அவங்களுக்கும் நிறையா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. போத் இன் அண்ட் அவுட், இந்தியா அண்ட் அப்ராட் 2 பேருக்குமே நமக்கான நிறையா சொல்லியிருக்கிறோம். அதில் பார்த்தோன்னா திருமண தடை. ஓகே சார். திருமண தடையில் இருந்தவங்க நம்மகிட்ட வந்து பார்த்துட்டு திருமணம் ஆகி குழந்தையோடு வந்திருக்கிறாங்க. திரும்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திரும்ப நம்மக்கிட்ட வந்து நம்ம நாடி வந்து நம்மளை பார்த்துட்டு திரும்ப அதற்கான சில வழிமுறைகளை சொல்லி ஃபாலோ பண்ணி அவங்களும் திரும்ப நம்மகிட்ட வந்துருக்குறாங்கம்மா. அது மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போது அந்த கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வரும்போது ஏதோ இன்னும் வராங்க உள்ள, அதுக்கப்புறம் நம்மளை வந்து பார்த்த பிறகு நம்மளோட அப்ரோச் எல்லாமே பிடிச்சி அப்போ அவங்களுக்கான ஓலைகளை தேடி எடுத்து நம்ம சொல்லும் பொழுது அந்த ஓலைகளை என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். சொல்லும்போது அவங்களே ஆச்சரியப்படுற மாதிரி தகவல்கள்லாம் அதில் வரும். வந்ததை பார்த்துட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னென்னா, இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் எங்கேயே இருக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அப்புறமா கடைசியாக அவங்கள்ட்டலாம் இப்போது நம்மக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக ஆனவங்களாம் இருக்கிறாங்க. அது சில நம்ம பார்த்து சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வர ஜனவரி இந்த இயரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க? கேள்வி எல்லாருக்குமே இருக்கும்ல சார். இருக்கும், நீங்கள் வருவீங்க, சொல்லுவீங்க, இல்லை இவ்வளோ நாள் எங்களுக்கு இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு வந்து நம்ம மருத்துவ முறைகள்லாம் நிறையா இருக்குது. அந்த மருத்துவ முறைகள்லாம் சொல்கிறோம். அடுத்தது வந்து நம்ம போலண்ட்லேருந்து ஒரு நண்பர் இருக்கார். அவருக்கு வந்து தோல்வியாதியால் அவர் வந்துட்டு போகிறவர் தான். அங்கே அவர் வர்றப்போ அவருக்கு நாடி பார்த்து சொல்கிறோம். நாடி பார்த்து சொல்லும்போது அவருக்கு இந்த ஔஷத காண்டத்தை பார்க்குறோம். அவர் கரெக்டாக அங்கே நோட் பண்ணியே வராரு, இந்த இது என்னை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வராரு. அப்போ வரும்பொழுது அந்த சொல்கிறோம், நம்ம சொல்லி மகரிஷி வந்து சில வைத்திய முறைகளை சொல்கிறாங்க. அதில் அந்த வைத்திய முறைகளை நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். அந்த மெடிசனை சாப்பிட்டுட்டு 6 மாதம் கழித்து திரும்ப வராரு. வந்துட்டு எனக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே சரியாயிடுச்சு, மகரிஷி சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன், சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில கோயில் பரிகாரங்கள்லாம் வந்து அதில் சொல்லியிருந்தோம். அதை நேராக வந்து செஞ்சார். அவர் கூட நாங்களே நேராக போயிட்டு செஞ்சு திரும்ப ரொம்ப மகிழ்ச்சியாக போனார். இப்போ அவர் நம்மக்கிட்ட ஒரு 5 இயர்ஸாக அவர் இப்போ உங்கள் டூர் வரும்போது நம்மளை வந்து சந்திச்சுட்டு தான் போகிறார். அது மாதிரி இந்த அனுபவங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ அது என்னென்னா அவங்களோட திருப்தி, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட கஷ்டத்துக்கு நம்மக்கிட்ட வராங்க. நம்மளும் என்னென்னா we are the conveyors, whatever message is in the leaf we are conveying to them. அவ்வளோதான், வேறு எதுவுமே
நம்ம இல்லை. அந்த கன்வே பண்ணும்போது தான் அவங்க நம்பிக்கை இல்லாதவங்க நம்புகிறாங்க. நம்பி அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கான வழிமுறைகள் எதா இருக்கிறான்னு அவங்களே கேட்கும்பொழுது நம்ம சொல்கிறோம். சொல்லும்பொழுது தான் வந்து அவங்களும் சொல்கிறாங்க. இன்னும் டீப்பாக பார்க்க முடியுமான்னு கேட்கும்போது நம்ம அவங்களுக்கான அந்த படிச்சுட்டோம். ஜென்ரலாக படிக்கும்போது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவங்கள கேட்குறோம். கேட்கும்போது அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கு மட்டும் நீங்கள் ப்ரீசைஸாக எனக்கு பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. ஓகே. அதாவது அப்புறம் பொதுவான ஒரு விஷயத்துக்கு. ஆமாம், அந்த எனக்கு வந்து இந்த தோல் வியாதி இருக்குது. அவர் காட்டினாரு. தோல் வியாதி இருக்குது. இந்த தோல் வியாதிக்கு எனக்கு நான் எங்கேன்னு போகிறேன், சரியாகல. எனக்கு இதில் உங்கள் முறைகளில் ஏதாவது இருக்குதா, குறிப்புகள் இருக்கா, எனக்கு சொல்லுங்கள். சொல்லும் பொழுது நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு. சொல்லும்பொழுது தான் அப்புறம் அந்த சில அந்த மூலிகைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு திரும்ப 6 மாதம் கழித்து வரும்பொழுது நல்லா இருக்கேன்னு சொல்கிறாரு. ஓகே. நல்லா இருக்குன்னு சொல்லும்பொழுது நமக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷம். அப்பயும் அவர் சொன்னார், நான் வந்து எங்கேயே இருக்கிறேன், வரேன். சரி நான் பார்த்துட்டு வந்தபொழுது சரி இதுவும் சாப்பிடுவோன்னு தான் சாப்பிட்டேன் நான். இது நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். செய்யும்பொழுது எனக்கு சரியாயிடுச்சு. திரும்ப அதனால தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் எப்பயுமே வர்ற சீசன் கிடையாது அது. நமக்காக நம்மளை பார்க்கணுன்னு வந்திருக்கிறார் அந்த டைமில். ஸ்பெஷலாக அந்த வந்திருக்கிறாரு. வந்துட்டு அந்த சில பூஜை முறைகள்லாம் இருந்துச்சு, அதை செஞ்சார். செஞ்சுட்டு திரும்ப அவங்க போயிட்டாங்க. அந்த பூஜை முறைகளும் என்னென்னா அவங்க வந்து அவங்க இஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம அதை அவங்களுக்காக நம்ம இறங்குறோம். ஆனால் அவங்களுக்காக இறங்கி சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஏன்னா ஏதோ ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு நம்மளால் என்னென்னலாம் உதவிகள் செய்ய முடியுமோ அதை அவங்களுக்கு செய்கிறோம். இப்போ இது மாதிரி இருக்காங்கம்மா. அப்புறம் இது திருமணத்துக்காக வந்தாங்க. வந்தபொழுது நம்ம ஓலையை பார்த்து சொல்லும்போது சில கோயில் பரிகாரங்கள்லாம் இருந்துச்சு. ஓகே சார். அந்த நம்ம தமிழ்நாட்டவங்க தான். அந்த கோயில் பரிகாரங்கள்லாம் இருந்தபோது இப்போது அவங்க போகிறாங்க. அந்த கோயிலுக்கு நம்ம சொல்கிறோம். சொல்லும்பொழுது அந்த கோயிலுக்கு நம்ம கும்பகோணம் தஞ்சாவூரில் இருக்கிற சில கோயில்கள் தான் அது. அந்த கோயில்களில் போகும்போது அவங்க அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்போது அடுத்த ஒரு 60 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகி அப்பயும் வராங்க. இது மாதிரி ஒரு இது எங்களுக்கு வந்திருக்குது, இதை வந்து நாங்கள் அந்த திருமணத்துக்கு போகலாமா என்னன்னு சொல்லும்போது அப்பயும் நாங்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு ஓலையை பார்த்து சொல்கிறோம், இல்லை நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணுனா இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போது என்னென்னா மகரிஷி என்னென்னலாம் அவங்களுக்கு அந்த அங்க அடையாளங்கள் சொன்னாங்களோ, திசைகள் சொன்னாங்களோ, அந்த மாதிரி திசையில் அந்த மாதிரி அங்க அடையாளத்தில் அவங்க வரும்போது நம்பி நம்மகிட்ட வந்துட்டாங்க. ஓகே சார். நமக்கு திருமணம் ஆகக்கூடிய அந்த ஒரு நபர் இந்த திசையிலிருந்து வருவார், இப்படிப்பட்டவராக இருப்பார்ன்றது கூட ஓலையில் இருக்கும். ஆமாம் ஆமாம், அதே நம்ம சொல்கிறோம். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி இப்போ ஐயா இது மாதிரி சொன்னாங்களே, நம்ம சொன்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணால் நம்மக்கிட்ட வராங்க. வரும்பொழுது நம்ம அவங்கள பார்க்குறோம், பார்த்து சொல்கிறோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம், நல்லா இருக்கிறாங்க. ஓகே சார். நிறைய அதிசயங்கள் கூட ஓலையில் நல்லா இருக்காங்கம்மா. இப்போ அது மாதிரி நம்ம அவங்களுக்கான தேவைகளை நம்ம என்னென்னவோ அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போது சில முறைகள்லாம் பூஜை முறைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க போய்க்கலாம். இல்லை ரொம்ப இது பண்ணி நம்மளையும் கூப்பிட்றாங்க அப்படின்னா அதை நம்ம டைம் ஸ்பேர் பண்ணி அவங்க கூட போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்மளும் தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நாடி ஜோதிடம் அப்படின்னாலே நம்மளை நாடி வர்றது, நீங்களாக நாடி வந்து பார்க்குறது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் வந்து ஃபாரினில் இருக்கேன், யூஎஸில் இருக்கேன், லண்டனில் இருக்கேன், எங்கேயோ இருக்கேன், ஆனால் நான் தமிழ் ஆள் தான். என்னால் நாடி உங்களிடம் வர முடியாது. நான் பார்க்கலாமா? எனக்கு ஆன்லைனில் பார்த்தா எனக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு துல்லியமான தீர்வு கிடைக்குமான்னு கேட்குறாங்களே சார், இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? ஆமாம், இப்போ அவங்களும் என்னென்னா ரேகை அனுப்புகிறாங்க. ரேகையை அனுப்பி அவங்களுக்கான கட்டுகள் ஓலை சுவடிகள் இருந்துச்சுன்னா சொல்லுவோம் அவங்களுக்கு. சொல்லி அவங்களுக்கான டைம் ஷெடியூல் நம்ம டைம் ஷெடியூல் ஒத்து வரணும். ஒத்து வந்தால் நமக்கு நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குல்ல, அது த்ரூ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து படிக்கிறவங்களுக்கு படிக்கும்பொழுது அவங்க என்னென்னா இப்போ லாங்குவேஜ் வந்து இப்போ நானே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன். நான் பேசிக்காக பார்த்தா இங்கிலீஷில் பிஹெச்டி நான். அதனால் நானே வந்து அவங்களுக்கு படிக்கும்போது ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்லிவிடுவேன். சொல்லும்போது அவங்களுக்கு வேறு லாங்குவேஜஸ் எதாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட ரீடர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. எல்லா லாங்குவேஜையும் பேசுகிற ரீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் மட்டும் நான் அவங்கள கிளைண்ட்டு பார்த்துப்பேன் நான். அவங்க இருக்கிற மெசேஜஸ் எல்லாத்தையும் நான் இங்கிலீஷில் கன்வே பண்ணுவேன். அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்போ எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் கேட்டுருவேன். அவன் ஆடிபிளான்னு கேட்பேன். இல்லை என்னோடய லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாத இருக்கலாம், என்னோடய அந்த மெசேஜ் கன்வேயிங் மெத்தட் வந்து வேரியாக இருக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு நான் அவங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் தேட ஆரம்பிப்போம். அப்புறம் ஓகே நம்பருக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. கடைசியாக வந்து
ரொம்ப கண்கலங்கல நேரம்லாம் இருக்குது. அவங்க அது மாதிரி கண்கலங்கி பார்த்து சொல்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போது இவ்வளோ விஷயங்களை வந்து நான் எங்கேயே இருக்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்னை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது நம்ம சொல்கிறோம், அவங்க வந்து தத்து குழந்தை. தத்து குழந்தைய நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் வந்து தத்து குழந்தைன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க தத்து குழந்தைய ஓலையில பார்த்து நீங்க சொல்றீங்க. ஆமாம், ஓலையை பார்த்து நம்ம சொல்கிறோம். இது மாதிரி நீங்கள் தத்து குழந்தை, உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் 2 பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அப்போ 2 பேரண்ட்ஸில் ஒன்று வந்து பேரண்டல், இன்னொன்று வந்து அடாப்டட். ஓகே. இப்போ அந்த பார்க்கும்போது இப்போ யாருன்னா, இப்போ நான் வந்து அடாப்டட் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கிறேன், நான் அவங்களுக்கு தான் வெல்விஷராக இருக்கிறேன், ஏன்னா அவங்க தான் என்னை வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்பொழுது கண் கலங்குறாங்க. நான் அடாப்டர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. அப்பயும் நம்ம சொல்கிறோம், சொல்லும்போது தான் அவங்க கண் கலங்குறாங்க. இப்போது யாருமே எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்கிட்ட அடாப்டர்னு ஓப்பனாக சொன்னாங்க. இப்போ அதை ஹைட் பண்ணுறதுக்கு நமக்கு இது இல்லை. ஏன்னா அதை நம்ம ஹைட் பண்ண போனோன்னா நீங்கள் அதை என்கிட்ட சொல்லலேன்னு சொல்லுவாங்க கடைசியாக. அதனால் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அந்த விஷயங்களை அப்படியே நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி நம்மகிட்ட வராங்க. அவங்க இப்போது அக்டோபரில் வர்றதா இருக்காங்கம்மா. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க அடாப்டட் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதை நாங்கள் சொல்லும்போது அவங்க ஆச்சரியமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு அவங்கள பற்றின விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரியும். இப்படி அவங்கள பற்றின தெரியாத விஷயத்தை நீங்கள் உடைக்கும் பொழுது சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல சார், இல்லவே இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கேட்டுட்டு வந்து திரும்பி உங்களுக்கு கால் பண்ணி சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கா சார்? இருக்காங்கம்மா, இருக்காங்க. அது என்னன்னா, அது மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும்போது ஏற்றுக்கல, விஷயங்கள் சொல்லும்போது ஏற்றுக்கல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம வரும்போது, ஐயா எப்படியா நீங்கள் சொன்னீங்க, ஆமாம் அப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது நீங்கள் கேட்ட மாதிரி தான், எனக்கு அது தெரியல, தெரியாததான். அப்புறம் நான் சரி இவ்வளோ நீங்கள் அழுத்தமாக சொல்கிறீங்களா, நம்ம கேட்டு பார்ப்போம்னு கேட்கும்போது அது உண்மைதான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா திருமணத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். திருமணம் பற்றி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா அவர் கணவருக்கு வந்து இது 2வது திருமணம், அவங்களுக்கு முதல் திருமணம், அவங்க கணவருக்கு 2வது திருமணம். அந்த திருமணத்தை நம்ம சொல்கிறோம். அந்த திருமணத்தை நம்ம சொல்லும்பொழுது தான் வந்து அவங்க கேட்டுட்டு திரும்ப வந்து சொன்னாங்க. அப்புறம் சரியாயிடுச்சுமா. ஓகே சார். இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் எல்லாமே இந்த நாடி ஜோதிடத்தில் இருக்குமா, இருக்கிறத நம்ம சொல்கிறோம். அது ஒரு அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ். ஓகே சார். சார் அதே மாதிரி நாடி ஜோதிடம்னும் போது நமக்கு தெரியாத விஷயங்களை கூட ஓலை மூலயமா எடுத்து உரைக்கிறது, அதுதான். இதில் சில அமானுஷ்யமான விஷயங்கள் கூட வருமா சார்? எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு கேள்வி இருக்குது. நான் அந்த ஓலைச்சுவடி மூலயமா அமானுஷ்யமான விஷயங்களை, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அமானுஷ்யங்களை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, என்னென்னா இப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலில் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறீங்க, நீனும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து நல்ல க்ளோஸு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு இது மாதிரிலாம் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு. இதில் கொஞ்சம் அந்த பார்ட்னர்ஷிப்போட, ஆமாம் உங்களோட நண்பர் வரும், நீங்கள் வந்து இந்த இணைப்பு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறீங்க, அந்த பார்ட்னர்ஷிப் பின்னாடி உங்களுக்கு வந்து தடையாக இருக்கும், இல்லைன்னா துரோகம் செய்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பின்வாங்குறதோ இல்லை அதுலேருந்து விலகிறதோ நல்லாயிருக்கும். இந்த தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்காது, நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த தொழில் செஞ்சீங்கன்னா இந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், விளங்கும். இது பார்ட்னர்ஷிப்போடு செஞ்சிங்கன்னா உங்கள் நண்பர் உங்களுக்கான சூழ்ச்சிகள் நிறைய செஞ்சிட்ருக்காரு, அதனால் அந்த சூழ்ச்சிகள்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களோட சொந்த முயற்சியில் செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அது ஃபாலோ பண்ணாத இருந்த ஒருத்தர் அதை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திரும்ப நம்மக்கிட்ட வந்தவங்க இருக்காங்க. வந்துட்டு திரும்ப ஐயா நீங்கள் சொன்னீங்க, அந்த சொன்னபடியே நான் கேட்கல, ஆனால் இது மாதிரி நடந்ததுனால திரும்ப இப்போ நான் வந்து அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொன்னாங்க. இதை வந்து நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்க திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு முகமுறிவு வரக்கூடாதுன்னு நான் பார்த்தேன் ஐயா. ஆனால் நீங்கள் சொன்னது நடந்துச்சு, நடந்த பிறகு தான் இப்போது இந்த மாதிரி சில மனசு தாங்க முடியாத நிகழ்வுகள்லாம் நடந்ததுனால தான் உங்கள்கிட்ட வந்தேன்னு சொன்னாங்க. அப்போது சில அவங்களுக்கான வழிகாட்டுதல்கள்லாம் சொல்லி அப்புறம் போனாங்கம்மா. அந்த மாதிரி சில நம்மளோட கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. நிச்சயமா சார். அதாவது வாழ்க்கையில் நமக்கு என்னென்னலாம் விஷயங்கள் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கு பின்னாடி மறைமுகமாக ஒரு விஷயம் இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஆனால் நமக்காக தெரியாது, அது ஒலையில் இருந்துச்சு நம்ம சொன்னோம் அவங்களுக்கு. அது இது மாதிரி நடக்க போகுதுன்னா அப்போ அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அவருக்கு தெரியாது. இது மாதிரி நீ தொழில் செய்யணும்னு நமக்கு தெரியாது, இருந்துச்சு. படிக்கிறப்போ நம்ம வந்து அந்த வரிகளை பார்த்து சொல்கிறோம். நம்ம அந்த வரிகளை பார்த்து சொல்லும்போது ஆமாம் நான் பண்ணுறேன்,
அப்போ நீ பண்ணுறேன்னா வந்து இந்த உன் நண்பர் கூட நீ வந்து கூட்டு தொழில் செய்வ, கூட்டு தொழில் செஞ்சு அது மூலயமா நீ வந்து லாபம் ஈட்டணும். ஆனால் இதுக்கப்புறம் நீ வந்து கூட்டு தொழில் உனக்கு சரி வராது, அது சில சூழ்ச்சிகள் நடக்குது, அதுலேருந்து நீ எட்ட வரணும், எட்ட வந்தால் உனக்கு வந்து நல்ல தொழிலாக அமையும். அது இல்லாத நீ இன்னொரு தொழிலுக்கும் போவான்னு சொல்கிறோம். அவர் இப்போ மருத்துவ தொழிலில் இருக்கார், மருத்துவ தொழிலில் தான் அந்த நம்ம சொன்னது நடந்தது. அந்த மருத்துவ தொழில் இல்லாத இன்னொரு தொழிலுக்கு நீ போவான்னு சொல்கிறோம், அதில் வந்து லாபம் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த லாபம் இருக்குன்றத அப்புறம் நினச்சிட்டு அப்புறமா வந்தார், வந்து பார்த்துட்டு சில தகவல்கள்லாம் சேகரிச்சுட்டு போனார். நிச்சயமா சார். நீங்கள் சொல்லும் பொழுது இன்னும் இவ்வளவு விஷயங்கள் இந்த நாடி ஜோதிடத்தில் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏன்னா நாடி ஜோதிடம் பற்றி நிறைய நம்ம பார்த்தாலும் இந்த மாதிரியான ரகசியங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது அப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் எங்கள் நேயர்களுக்காக சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.